friends, welcome to JJ Crochet World. நம்ம இன்னைக்கு நம்ம JJ சேனல்ல வந்து சின்னதா ஒரு கீ செயின் பண்றதை தான் பார்க்க போறோம். இந்த கீ செயின் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல் இருக்கும். இதை நம்ம வந்து செஞ்சு சேல் பண்ணலாம். இப்போ இன்னைக்கு இந்த கீ செயின்ஸ் தான் வீடியோ. அதுக்கு நான் கொஞ்சம் மிச்சமான அந்த நூல் தான் எடுத்து வச்சு செஞ்சுட்டு இருக்கேன். புதுசா ஒன்று இதில் நம்ம ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணி அதில் இருக்கிற த்ரெட்டை வச்சு நம்ம பண்ணலாம். நீடில் பார்த்தீங்கன்னா 2.5 எடுத்திருக்கேன் நீடில். கொஞ்சம் மிச்சம் இந்த த்ரெட்டு இதில் மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. மேஜிக் ரிங் போட்டு 4 செயின் இல்லைன்னா 3 செயின் போட்டுக்கோங்க. ஒரு 5 லூப், 2 3 4 5 லூப் வர மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு செயின், அதுக்கப்புறம் இன்னொரு செயின் போட்டுட்டு அதே 5 லூப் திருப்பியும் அஞ்சு லூப் போட்டுக்கோங்க. பாருங்க போடுறது எப்படின்னு. போட்டுட்டு ஒரு செயின். இந்த மாதிரி மொத்தம் நம்ம ஒரு 6 இல்லைன்னா 8 இல்லைன்னா 10 பஃப் வர மாதிரி போடணும். ஃபர்ஸ்ட் 4 லூப் போட்டுக்கோங்க, 4 செயின் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 5 லூப் போட்டு இந்த பஃப் வந்து 8 இல்லைன்னா இந்த மாதிரி பஃப் வரணும். இன்னும் ஒரு டைம் காட்டுறேன். இதே தான் ரிப்பீட்டட் ஆகிட்டு இருக்கும். மொத்தம் 6 பஃப்பு இல்லைன்னா 10 இல்லைன்னா 8 வர மாதிரி நம்ம போடணும். இப்போ நான் 5 இது லூப் இழுத்து போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி தான் இப்போ இது ஃபுல்லும் இப்படி தான் போடணும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நான் 8 பஃப் போட்டேன். நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம் இல்லையா 3 செயின், அந்த 3 செயினில் தான் 3 செயின்லேருந்து தான் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் நாட் போடுவோம். ஒரு ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இப்போ ஒரு செயின் போடுங்க. இதில் ஒரு செயின் போட்டப்புறம் இந்த எல்லா செயின்லையுமே 2 டிசி ஒரு செயின் விடும். இப்போ இங்கே போட்டிருக்கோம், இப்போ இங்கே போடுறோம். பார்த்தீங்கன்னா இந்த செயினில் ஒரு டிசி போடுறோம். 2 டிசி ஒரே செயினில் போட்டுருங்க. இதுக்கு அடுத்தது வந்து ஒரு செயினை விட்டுருங்க. இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஒரு செயினை நம்ம விட்டுறணும். செயின் விட்டுட்டு அடுத்ததில் 2 டிசி சிங்கிள் குரோஷெட். இப்போ இதுக்கு அடுத்த செயினை இதை விட்டுருங்க. விட்டுட்டு இதுக்கு அடுத்த செயினில் 2 சிங்கிள் குரோஷெட். சரிங்களா? அப்புறம் இந்த செயினை விட்டுருங்க. அப்புறம் இதில் 2 சிங்கிள் குரோஷெட். ஒரு செயின் விட்டு ஒரு செயினில் நம்ம 2 சிங்கிள் குரோஷெட் போடுறோம். பாருங்க, இப்போ இது விட்டாச்சு. இதில் இந்த மாதிரி இந்த ரவுண்டு. இப்போ நம்ம வந்து சிங்கிள் குரோஷெட் போட்டுட்டோம். இப்போ இது ஃபினிஷிங் ஆகிற இடத்துல எங்கே ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டோமோ அந்த செயினில் போய் ஒரு சிங்கிள் குரோஷெட் போட்டு முடிச்சிடணும். எகைன் ஒரு செயின் போட்டுக்கோங்க. இது எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் குரோஷே, எல்லாத்துலேயுமே ஒரு சிங்கிள் குரோஷே. செகண்ட் லைன் எல்லாத்திலும் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. எல்லாத்துலேயும் இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே சுற்றி வர ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு முடிக்கிறோம். இந்த இடத்துல யானை கட் பண்ணிட்டு கலர் சேஞ்ச் பண்ணணும். கட் பண்ணி இப்படி இழுத்துருங்க. இழுத்துட்டு இந்த என்ன பண்ணலான்னா நீட்டிட்டு இருக்கிற யானை இப்படியே எடுத்துடலாம்.
திட்டி இப்போ ஒயிட் யான் போட்டுக்கலாம். ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். அதாவது ஒரு ஸ்லிப் நாட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிச்சு ஒன்று 2 3 செயின் போட்டுக்கோங்க. 3 செயின் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணால் ஒவ்வொரு செயின்லேயும் டபுள் க்ரோஷெட் 2 டபுள் க்ரோஷெட் போடுறோம். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு செயின்லேயும் 2 டபுள் க்ரோஷெட் போடுங்க. அடுத்தது வந்துருச்சு. இந்த நம்ம கட் பண்ண யானை இப்படி இதோடையே வச்சு போட்டு வந்துடும். 1 2 3 3 டபுள் க்ரோஷெட். எல்லாத்துலேயுமே 2 டபுள் க்ரோஷெட் அடுத்தடுத்து செயின். இந்த ரவுண்டு முழுக்க சுற்றி அடுத்தடுத்த செயினில் நம்ம வந்து என்ன பண்ணால் 2 டபுள் க்ரோஷெட் போட்டுட்டு வருவோம். இது ஃபுல்லாக இப்படி ஃபில் பண்ணிடுங்க. இது அடுத்த செயின் இது. சரிங்களா? இந்த ரோ ஃபுல்லு எல்லா செயின்லேயும் நம்ம 2 டபுள் க்ரோஷெட் போட்டு முடிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துல ஒவ்வொரு செயின்லேயும் டபுள் க்ரோஷெட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ஒரு செயின் போட்டு இதை கட் பண்ணிடுங்க. இந்த யானை கட் பண்ணிட்டு நம்ம அடுத்தது ரெட் கலர் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோ முடிஞ்சது நம்மளுக்கு. இப்போ இந்த ரோ போட போகிறோம். 3வது ரோ. பார்த்தீங்கன்னா ரெட் கலர் யான் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்லிப் நாட் போட்டு இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்து இங்கே 3 செயின் 1 2 3 4 5 செயின் போட்டுக்கோங்க. 5 செயின் போட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கே ஒரு ஸ்லிப் நாட் போட்டுடணும். போட்டுட்டு திருப்பி அதுக்கு அடுத்து ஃபஸ்ட் இந்த செயின் விட்டுருங்க. இதுக்கு அடுத்த செயினில் ஒரு ஸ்லிப் நாட் போட்டு 1 2 3 4 5 போட்டு அதே இடத்துல ஃபினிஷ் பண்ணுறோம். அதே இடத்துல ஃபினிஷ் பண்ணிவிட்டு திருப்பி பக்கத்தில் இருக்கிற செயினில் போடுறோம். பக்கத்தில் இருக்கிற செயினில் போட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டு 5 செயின் 3 4 5 புரிஞ்சுதான் உங்களுக்கு இதில். இப்போ இங்கேயே ஒரு ஸ்லிப் நாட் போடுறோம். பாருங்க அதே இடத்துல இதே இடத்துல விட்டு ஒரு ஸ்லிப் நாட் போடுறோம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு அடுத்த செயினில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு 5 செயின் போட்டு இப்போ இந்த ஸ்டிச் ஃபுல்லாகவே நம்ம இப்படி தான் போடுவோம். 5 செயின் போடுவோம். அதிலே ஸ்லிப் நாட் போட்டு அடுத்த செயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோடது அந்த மாதிரி முடியும். கடைசி ஃபினிஷிங்கில் நம்ம அதே மாதிரி போட்டு இந்த இடம் ஃபினிஷ் ஆகிடும். போட்டு செயினில் போட்டு ஃபினிஷ் ஆகிடும். அப்புறம் ஒரு 15 செயின் ஒரு
செயின் எவ்வளோ உங்களுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு போதும்னு இது பண்ணிடுறேன், ஃபினிஷிங் பண்ணிக்கிறேன் நான். உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செயின் போட்டு இது பண்ணிக்கலாம். இதே இடத்துல விட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டு ஃபினிஷிங் பண்ணிடலாம். இந்த மாதிரி இருக்கிற த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இங்கே உள்ள இருக்கிற த்ரெட்டெல்லாம் ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம கீ செயின் இல்லை பேக்கில் எதில் வேணாலும் நம்ம இதை அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம கீ செயின்லேயும் அட்டாச் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம பேக்கில் சின்னதாக தொங்க விடுற மாதிரி பண்ணிக்கலாம், ஹேங்கிங்காக பண்ணிக்கலாம். சிம்பிளாக இருக்குது. ஆனால் ஒரே நாளில் இதை நம்ம நிறையா செஞ்சு சேல் பண்ணலாம் டிசைன்ஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.